என்பது முஸ்லிம்களுக்காக கட்டப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் கட்டப்படுவதில்லை. முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்க நினைக்கும் பகுதிகளில் கட்டப்படுவது மசூதி. இதுதான் இப்போ பயங்கரவாதிகளால் காவல்துறையினர் தாக்கப்படும் போது அந்த காவல்துறையினருக்கு துணை நிற்பதற்கு அரசு இயந்திரமோ பொதுமக்களோ வீதிக்கு வராவிட்டால் கட்சி நலன், தொண்டர் நலன், கொள்கை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு திருமாவளவனின் சுய நலனுக்காக, அந்த சுயநலனுக்காக இன்னைக்கு கட்சி நலன் என்பதில் காவு கொடுக்கப்பட்டுள்ளது. வள்ளுவருக்குள்ள எந்த விஷயத்துக்கும் நீங்க திராவிடம்னு ஆஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிக்கு எதுக்காவது ஒண்ணுக்காவது ஒத்துப்போம் இல்லை. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் அந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக தானே அர்த்தம். நிச்சயமாக இந்த மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தானே அங்க மக்களவை இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: திருநெல்வேலி மானூர் சட்டவிரோத பள்ளிவாசலை எதிர்த்து போராடிய இந்துக்கள் கைது. சிறை காவலர்களை தாக்கி கோவை சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற ISIS ஆதரவு பயங்கரவாதிகள். திமுக நெருக்கடிக்கு பயந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்கியது VCK. வள்ளுவர் விளம்பியது திராவிட அரசியலே என்ற தலைப்பில் நாகர்கோவில் அரசு கலை கல்லூரியில் நடத்த உள்ள கருத்தரங்கை தடை செய்ய செம்மொழி தமிழ் இலக்கிய பேரவை கோரிக்கை. பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி அதானியை வைத்து அநாகரீகமாக சித்தரித்து ராகுல் போராட்டம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம்மா. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா மேலமாவடி கிராமத்தில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டு வந்திருக்கிறது. 5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மசூதியை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அவங்க கட்டுமான பணியை தொடர்ந்து இருக்கிறார்கள். இது குறித்து அப்பகுதியினுடைய இந்து மக்கள் இந்து முன்னணியினர் அணுக இந்து முன்னணியிடம் கலெக்டரிடமெல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒட்டி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டமும் நேற்றுக்கு நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர் குற்றாலநாதன் உட்பட 72 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை, உள்ளூர் மக்களையும் சேர்த்து. என்ன அதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தேவேந்திர குல வேளாளர் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அக்னிமாடன் கோவிலுக்கு மிக அருகிலேயே இந்த மசூதி என்பது கட்டப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இப்போ வரைக்கும் 100% இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியுமாக அது இருக்கிறது. அந்த பகுதியில் இப்போ இவர்கள் ஏன் இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அந்த மக்கள் வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த கட்டடம் ஒரு 3/4வாசி முடிந்த நிலையில் இருக்க அந்த பகுதியில் அந்த ஃபோட்டோக்களை பார்க்கும் பொழுது அதில் கரீம் சாஹிப் லெப்பை அப்படின்று மேலே எழுதியிருக்கார்கள். கீழே நினைவு இல்லம் அப்படின்னும் எழுதியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இது மசூதி. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா மசூதி மாதிரி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இது கரீம் சாஹிப் லெப்பை கீழே நினைவு இல்லம். அப்போ இது மசூதி இல்லை, இது வேற ஒரு மெமோரியல் அப்படின்னு அதை காணித்து விட்டு அதை மசூதியாக பயன்படுத்துவதற்கான இது. இப்போ இந்த இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அந்த பேரெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த இந்துக்கள் எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அது இன்னைக்கு மசூதி என்பது வந்திருக்கும். ரெண்டாவது நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம், அதாவது இந்த மாடங்கோவில் தேவேந்திர குலத்துக்கு சொந்தமானது. அதுக்கு பக்கத்திலேயே முக்குலத்தோர் சமுதாயத்துக்குள்ள குடியிருப்புகளும் இருக்கு. எனக்கு அந்த ஊர் ஓரளவு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அது அந்த லொக்கேஷனே அப்படிப்பட்ட லொக்கேஷன். அதனால் இது எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல தூக்கம் கிடையாது. அப்போ இதில் கட்டக்கூடியது நோக்கம் என்ன? இப்போ நம்ம இதை எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த மதத்துக்காரருக்கு சொந்தமான இடத்தில் அவன் என்ன வேணாலும் கட்டி கொள்ளலாம் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் அன்னைக்கு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னார். இன்னைக்கு அதை வசமாக்குவதற்காக வெளியிலேயே பெரிய அளவில் பப்ளிஷ் ஆக்காத மாதிரியான ஒரு உத்தரவை ஒன்று அரசு பிறப்பித்தது. எப்படி? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மசூதியோ சர்ச்சோ ஏதாவது கட்டுங்க, அதுக்கு எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு கலெக்டருக்கு மனு போட்டு அவர் 1 மாதத்துக்குள்ள அந்த கலெக்டர் அதுக்கு ரிப்ளை பண்ணாட்டா
நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான திருட்டு சர்ச்சு, திருட்டு மசூதி கட்டுவதற்கான ஒரு உத்தரவை இந்த தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த விஷயத்தை பார்க்கிறேன். இது திசை திட்டமிட்ட ஒரு அசால்ட். ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்ற விஷயம், ஹைவேல 60-80 கிலோமீட்டர் துலுக்கம் இல்லாத இடங்கள்ல தான் நீங்க மசூதி கட்டினிய, துலுக்கம் இருக்கிற இடத்துல மசூதின்னு சொல்லி ஹைவேல 60-80 கிலோமீட்டருக்குள்ள வரணும். இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்தது. அதுக்கப்புறம் எங்கேயாவது மசூதி வேண்டும் என்றால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு பின்னாடி அதே முஸ்தபா சொல்லி சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து அதுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்திருந்தது. ஸோ அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். மசூதி என்பது முஸ்லிம்களுக்காக கட்டப்படுவதில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் கட்டப்படுவதில்லை, முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்க நினைக்கும் பகுதிகளில் கட்டப்படுவது மசூதி. இதுதான் இப்போ என்ன இல்லைன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு துலுக்கம் இல்லாத இடத்துல போய் இதை கொண்டு போய் கட்டுறதுக்குள்ள அவசியம் இல்லை. ஸோ இதில் இட் இஸ் வெரி கிளியர், எந்த இடத்தை நான் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த இடத்தில் நான் மசூதி கட்டுவேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு ஆக்கிரமிப்பு சதியாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இந்த மானூர் ஒன்றியம் வந்து இது வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கிற ஒன்றியமாக பார்க்கிறேன். இந்த ஏற்கனவே இந்த ஜோஷ்வா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணுல ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு ஒன்றியத்தை எடுத்து அந்த ஒன்றியத்துல இருக்கிற எல்லா பஞ்சாயத்திலும் எல்லா குக்கிராமத்திலையும் சர்ச்சை கட்ட வேண்டும் அப்படின்னு வேலை செய்கிறார்கள். அப்படி ஒரு அடாப்டட் பஞ்சாயத்து பிளாக்கு தான் இந்த மானூர் பஞ்சாயத்து பிளாக்குங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே காட்டுமன்னார் கோவில் பிளாக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி செந்துறை ஒன்றியம் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றியமும் குறிவைத்து அந்த முழுக்க கிறிஸ்தவமயமாக்கப்படுவது. இந்த கிறிஸ்தவமயமாக்கப்படுறதுலேயும் மானூருங்கக்கூடியது அது ஒரு இட்ஸ் வாட் யூ கேன் அடாப்டட் பிளாக். அப்போ இப்போ இதுவும் அதற்குள்ளே சேர்கிறது. இப்போ ஹிந்துஸ் ஆர் அண்டர் அட்டாக் ஃப்ரம் போத் ஏலியன்ஸ். அப்போ அந்த ஒன்றியத்திற்கு எவ்வளவு கவனம் இந்துக்கள் கொடுக்க வேண்டும்னு யோசனை பண்ணு. ஏற்கனவே எங்கிட்ட ஒரு ஹிந்து ஆன்மீக அமைப்பை சேர்ந்த ஒரு நண்பர் வந்திருந்தார். அப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த ஒன்றியத்தில் போய் செய்யணும்னு என்கிட்ட எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டார். லோக்கலில் கான்டாக்ட்லாம் வாங்கிக்கிட்டார். அப்புறம் அவர் அந்த பக்கம் போனதாகவே தெரியல. ஸோ இது வந்து உண்மைக்குமே எனக்கு வேதனை அளித்த விஷயத்தில் ஒன்று இது. அதனால் இன்னைக்கு இந்த மசூதி நான் சொல்கிற மாதிரி குடியமர்த்துவதற்காக இவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஏன் குடியமர்த்துவதை முஸ்லீம்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து ஜாதி கலவரம் அதிகமாக நடந்து வருகிறது. பல கொலைகள், அதாவது இந்த பக்கம் ஒரு ஆளை கொள்வது, அந்த பக்கம் ஒரு ஆளை கொள்வது அப்படிங்கக்கூடியது கூடி வருகிறது. ஸோ மானூரை வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பக்கமும் அதை அடுத்தது ஆரம்பித்து ஜாதி கலவரங்களுக்கு வித்துடுவதற்கு இதெல்லாம் பயன்படும் நாளைக்கு. ஸோ அதற்காகவும் மானூர் இஸ் பீயிங் டார்கெட்டட். ஆல்ரெடி கிறிஸ்தவம் அதை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்மளும் இதுக்குள்ளே சேர்ந்தாச்சுன்னா இந்த எரியிற நெருப்பில் யாருக்கு கிடைக்கிறது ஆதாயம்னு பார்க்கலாம்ல. ஸோ இந்த மசூதி கட்டுவது என்பது ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல, இது ஒரு லார்ஜர் பிளான். இந்த பிளான்ல ஒரு அங்கமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். திரு குற்றாலநாதன் அவர்களை பற்றி நான் பலமுறை இந்த ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன். குற்றாலநாதனுக்குள்ள அப்பா காந்திமதிநாதன் அவர்களிலிருந்து அந்த குடும்பமே இந்து சமுதாயத்திற்காக வேலை செய்து வருகிறார்கள். இன்று குற்றாலநாதன் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச குற்றாலநாதன் அவர்கள் தலையிடாத எந்த ஒரு ஹிந்து இது பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் பணி செய்து வருகிறார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதே திருநெல்வேலியில் போலீஸ்காரனை வரையாடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன முலான் சையத் அலியை வந்து வேற ஒரு கேஸுக்காக போலீஸ்காரங்க பிடிக்கும்போது ஒட்டுமொத்த துலுக்கர்கள் ரோட்டில் வந்து இதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் உடனே அவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டாருங்கக்கூடிய செய்தியும் பார்க்குறோம். அதுவும் திருநெல்வேலி தான், இதுவும் திருநெல்வேலி தான். அப்போ ஹிந்து சமுதாயம் படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசாங்கத்தை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பயங்கரவாதி,
ஒரு சமுதாயம் பின்னாடி இருந்து உதவி செய்கிறது. அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்திற்காக நேர்மையாக தர்மப்படி பாடுபடக்கூடிய ஒரு இந்து தலைவர் குற்றாலநாதன் இன்று அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது உள்ளூரில் உள்ள இந்துக்கள் எந்த அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். உண்மைக்குமே அது எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் வரீங்க வரல இதெல்லாம் பற்றி குற்றாலநாதன் யோசிக்க போவதில்லை. குற்றாலநாதன் தொடர்ந்து இந்த வேலையை செய்வார். நீங்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அது குற்றாலநாதனுக்குள்ள இயல்பு. சமூக போராளி குற்றாலநாதன். இந்து சமுதாயம் ஏன் சமுதாயம் ஏன் வீடு என்று நினைக்கக்கூடியவர் குற்றாலநாதன். அதனால் இப்படிப்பட்ட குற்றாலநாதன் அவர்களுக்குள்ள தொடர் தொண்டின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கிறேன். அந்த பகுதி இந்துக்களில் பலர் இன்று குற்றாலநாதன் அவர்களுடன் கைதாகி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஊர் இந்துக்களுக்குள்ள நம்ம ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு முனைப்பு பாராட்டத்தக்கது. மானூர் இந்துக்களுக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கோவை மத்திய சிறையில் ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர்கள் என்ற வழக்கில் கைதானவர்கள் 2 தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்படி தப்பிக்க முயற்சி செய்யும் போது அதை தடுத்த காவல்துறையினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினதில் 2 பேர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த 2 பேர்னா, ஈரோட்டை சேர்ந்த ஆசிஃப் முஸ்தகீர், அதுக்கடுத்து கன்னியாகுமரியை சேர்ந்த அப்துல் சலீம். இவர்கள் 2 பேருமே ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆள் சேர்த்ததாக சொல்லி அவர்களை 2022 என்ஐஏ கைது செய்தது. அவர்களை இதில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அவங்க வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் அவர் ஒரு 10ஆம் நம்பர் பிளாக்ல ஒருத்தரும் 11ஆம் நம்பர் பிளாக்ல ஒருவரும் இருந்திருக்கிறார். 10ஆம் நம்பர் பிளாக்ல இருந்த ஆள் வெளியில அங்கிருந்த காவலரிடம் நான் அவங்களுடைய இன்சார்ஜான வார்டனை சந்திக்கணும் அப்படின்னு ஏதோ வாங்கணும், அதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போ முடியாது, நான் பேசுகிறேன், அவங்க கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை மதிக்காம அவர் இன்னொரு 11ஆம் நம்பர்ல இருந்து இன்னொரு கைதியை பார்ப்பதற்கு போயிருக்கார். அதை இவர் தடுத்திருக்கிறார். தடுக்கவுமே அவர் மெயின் கேட்டை நோக்கி ஓடி இருக்கிறார். மெயின் கேட்டை நோக்கி ஓடியவரை தடுக்கும் பொழுது அவர் வயிற்றிலேயே குத்தி அடித்திருக்கிறார். இந்த சமயத்தில் 10ஆம் நம்பர் பிளாக்ல இருந்தவரும் வெளியில ஓடி இருவரும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்ப இன்னொரு காவல்துறையர் அங்கே தடுக்க வந்திருக்காரு. அவரையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். கொடுமையான விஷயம். முதல் முறை இதுபடி நடக்கிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் இந்த பிரச்சனையில் காவல்துறையை நான் பாராட்டுறேன். ஏன்னா இதே மாதிரி கடுமையான தாக்குதல்கள் மத்திய சிறை புழல்ல நடந்தது. ஜெயலலிதா ஆட்சி நடக்கும்போது நடந்தது. இரத்த விழாராக காவலர்கள் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டு போனாங்க. ஆனால் யாரும் அடிக்கலை, யாரையும் வாக்குவாதம் தான் நடந்ததுன்னு அன்னைக்குள்ள சிறைத்துறை அதிகாரி பேட்டி கொடுத்தார். நல்ல காலம் இந்த மாதிரி எதுவும் இந்த முறை நடக்கவில்லை. அதற்கு நான் அந்த சிறைத்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல எனக்குள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உள்ளதுலேயே பாவப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி போலீஸ்காரங்க. ஆம்பூர்ல அடிச்சு, இன்னும் சொல்ல போனா பெண் காவலர்களை மானபங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி கூட பார்க்க போல. இன்னும் சொல்ல போனால் அதில் பல காவலர்கள் இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு டியூட்டி போடாதீங்கன்னு அழக்கூடிய லெவல் வர அந்த நேரத்தில் வந்தது. ஸோ பயங்கரவாதிகளால் காவல்துறையினர் தாக்கப்படும் போது அந்த காவல்துறையினருக்கு துணை நிற்பதற்கு அரசு இயந்திரமோ பொதுமக்களோ வீதிக்கு வராவிட்டால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சேஞ்சாக நான் பார்க்கிறேன். அட்லீஸ்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு என்ஐஏ கோர்ட் ரூலிங்கை அவங்க ஹைகோர்ட் இது பண்ணாங்க, டேர்ன் டவுன் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், என்ஐஏ அதாவது ஐஎஸ்ஐஎஸ்ஸுக்காக ஆதரவு பிரச்சாரம் செய்வது, ஐஎஸ்ஐஎஸ் மெட்டீரியல்ஸை வைத்து கொண்டிருந்த காரணத்தெல்லாம் வச்சு ஒரு ஆளை நம்ம தண்டனை கொடுக்க முடியாது, சமூக வலைதளத்தில் போஸ்ட் பண்ண அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி ஒருத்தர் சொன்னார். இப்போ இவங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் போலீஸ்காரனை அடிக்கலை,
இங்கே அது நடந்திருக்கு. அதனால் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது யாருக்கு தீர்ப்பு கொடுக்குறோம், எந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதோட கிராவிட்டி என்ன, இவங்க சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனோட நேச்சர் என்ன, இதையெல்லாம் நீதிபதிகள் பார்த்தா அது இனிமேலாவது தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, இந்த கைது செய்யப்பட்ட இருவர், ஒருத்தர் என்ன மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இன்னொருத்தர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சம்பந்தம் இருக்க 2 மாவட்டத்துக்கும் இல்ல. ஒருமை. அப்ப இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு இங்க வேலை செய்யுதுன்னா அதோட நெட்வொர்க் எப்படிப்பட்டது? ஏற்கனவே நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருந்து ஒருத்தனை பிடிச்சி அங்கெல்லாம் ட்ரைனிங் போனேன்னு ஒருத்தன் சொன்னான். அவனை வந்து மெட்ராஸ் அந்த புழல் ஜெயிலில் வந்து ISIS கொடியெல்லாம் பாக்கெட்ல இருந்து எடுத்தெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தது. அதையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கொண்டார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்னு பாருங்க. இந்த ஜெயில் பிரேக் இதெல்லாம் பொதுவாக இந்த மாதிரியான இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், அதே மாதிரி இந்த சிரியா, இந்த மாதிரி இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இந்த நாடுகள், இங்கெல்லாம் இந்த மாதிரி ஜெயில் பிரேக் இதெல்லாம் முன்னாடி நடக்கும். அது நம்ம நாட்டில் அது பெருசாக நடந்ததில்லை. ஏன்னா நம்ம ஓரளவு நம்ம ஊரில் வந்து வி ஆர் மோர் செக்யூர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க இந்த 2 தீவிரவாதியை கூட இன்னும் ஒரு 8-10 பேர் சேர்ந்திருந்தா இன்னைக்கு இந்த 2 காவலர்களுக்குள்ள உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்தே நான் போலீஸ்காரனை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்? வெளியில வெட்டிட்டு போனாங்க. இப்போ SI செல்வராஜை குத்தி கொண்டாங்க 97 ரோட்ல. வெளியிலிருந்து வந்து ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொன்றார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜெயிலுக்குள்ளேயே நாங்கள் வந்து போலீஸ்காரனை போய் நாங்கள் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இந்த தண்டனைக்குமே அவர்களுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். கடுமையான சிறைச்சாலையா இருந்தால் இது நடந்திருக்குமா? அப்போ இந்த சிறைச்சாலையோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த துணிச்சலையும் வருது. அப்ப இந்த துணிச்சல் வரக்கூடிய மாதிரி ஜெயிலில் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா இந்த சிறையில் ஒரு பய உணர்வே இவர்களுக்கு ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னா சிறைவாசத்தில் இவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இதுவரை கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதையும் நம்ம ஒரு யோசிக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அடுத்தது நீங்க என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நடந்தது வந்து கோயம்புத்தூர் ஜெயில். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் சில அமைப்புகளில் உள்ள பலரை அரெஸ்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி இங்கே வந்து ஷஹாதத் அப்படின்னு ஒரு குரூப்பை பிடிச்சாங்க. இது எங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில். அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்னென்னா ஜெயிலுக்குள்ளே நாங்கள் உடச்சி இருக்கிறவனெல்லாம் தப்பித்து வெளியில் கொண்டு வர வேண்டும். இது அவங்களுக்குள்ள அஜெண்டான்னு சொல்லி அவங்க சொல்லவும் செய்தாங்க. இந்த நேரத்தில் அது வரும்போது இது எல்லா சிறைகளிலும் நடக்க போகிறதுன்னு அன்றைக்கே இதே ஸ்ரீ டிவியில் நான் சொன்னேன். இருக்கும் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 இல்லையே கூடயே இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நம்ம என்ன சொன்னோமோ இன்னைக்கு அது நடந்துருக்கு. அதனால இனியாவது நீதிமன்றங்களும் காவல்துறையும் இந்த மாதிரியான வழக்குகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதாவது டிவி சேனல்ல ஒரு விவாதம் வந்ததா? கிடையாது. சரி, இப்ப அந்த 2 போலீஸ்காரங்களுக்கு உடம்புல ரத்தம் சதா இதெல்லாம் கிடையாதா? ஏன்டா இப்ப ஒரு சின்ன இது பாருங்க, ஒரு இந்த ஃபோர் ஷோர் எஸ்டேட்டுக்கிட்ட ஒரு குடியிருப்புல மேல சீலிங் விழுந்து அதுல பாவம் ஒருத்தர் இறந்து போனார். துரதிருஷ்டவசமான விஷயம்தான். செத்து போனவர் துலுக்கணும். அதுக்குன்னு ஊர்ல இருக்கிற 50 துலுக்க பேர்களை வந்து ரோடம்பட்டியும் வந்து பிளாக் பண்ணி போட்டான். சரி, நீங்க கேட்டா 5 லட்சம் ரூபா கொடுக்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் எதுக்கு காட்டுறீங்க? 2 விஷயம். ஒண்ணு வந்து நீங்க வந்து அரசாங்கத்தை பயன்படுத்த, நான் என்ன வந்து நீ என்ன பண்ணாலும் எங்கள்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காட்டணும். ஹிந்துக்கள் மத்தியில பாடுறா
நாங்கள் வந்து எங்களை ஏற்றி எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஒரு இன்வின்சிபிலிட்டி, இமேஜ் ஆஃப் இன்வின்சிபிலிட்டியை பில்டு பண்ணணும். இதானே இந்த முயற்சி. நிச்சயமாக. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜை வளர்க்கறதுனால தானே இன்னைக்கு இந்த பிரச்சனை இங்கே வருது. போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுக்க பயப்படுறான். ஏதாவது அரை பண்ணான்னா 50-100 பேர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுவான். அப்போது ஒரு டெரர் மைண்ட் செட்டிலேயே அரசாங்கத்தை பணிய வைப்பது, சட்டத்தை பணிய வைப்பது, இந்து சமுதாயத்தோ இல்லை வேறு சமுதாயங்களையோ வந்து அச்சுறுத்தி வைப்பது, இது ஒரு ஜனநாயக நாட்டில் இதை அனுமதிக்கலாமா? இதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யோசனை செய்ய வேண்டும். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது என்னை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பல தரம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். போலீஸ்காரங்க போலீஸுங்கக்கூடிய கெத்தோடு இருந்தாச்சுன்னா இது நடக்காது. ஆனால் நம்ம அரசியல் கட்சிகளுக்குள்ள கூர்க்காக்கள் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் போது இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் எல்லாம் காவல்துறையினரை அதுவும் சிறைக்குள்ளேயே அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை காவல்துறையினரும் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். விசிகா கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகக்கு எதிரான கருத்துக்களை நிறைய வைத்து கொண்டிருந்தார். அப்போ கூட திருமாவளவன் வந்து இது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்து இதற்காக ஒரு தனியாக ஒரு ப்ரெஷரும் வந்துட்டு இருந்தது. அவர் பேசிட்டு இருக்காரு, இவங்க ஏன் கட்சியிலிருந்து நீக்கல அப்படின்னா திரும்ப என்ன நிலைப்பாடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திமுகவிலிருந்தும் ஒரு தனியாக ஒரு ப்ரெஷர் வந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாகவே மன்னர் ஆட்சி, ஊழல் ஆட்சி அகற்றப்படும், அதற்கு பதிலாக புதிதான ஒரு ஆட்சி வரும் 2026 அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசவும் செய்தார். இதற்கடுத்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவில் போன நிலையில இப்போ வந்து விசிக கட்சியினர் இந்த ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு நீக்கி தடை செய்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே கட்சியிலிருந்து இதை கூப்பிட்டு நாங்கள் அறிவுறுத்தல்களை செய்த பிறகும் கூட அவர் எதிர்மறையாகவே நடந்து வருகிறார். இதனால கட்சியில வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இது இருக்கிறது. அதனால நாங்கள் கட்சியிலிருந்து இவரை இப்போதைக்கு ஒரு தற்காலிகமாக நீக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. திமுக கட்சி திமுகவிற்குள் தான் முடிவு எடுக்கும்னு பார்த்தோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள முடிவையும் திமுக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால திமுக தலைவர் என்பவர் திமுகவின் தலைவர் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் சேர்ந்த தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியாக அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் போதையை ஒழிக்க சர்வாதிகாரின்னு. இப்போ அவரது தனது சர்வாதிகாரத்தை விடுதலை சிறுத்தைகளிலும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, அடங்க மறு அத்து மீறு. இப்போ இதை போய் திமுக காரண்ட சொல்லட்டும் பார்ப்பான், வாழணும்னு சொல்ல முடியாது. அப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? தெளிவாக தெரியுது, திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ திருமாவளவன் கூட இடையில சிலது சொன்னார், ஆட்சியில் பங்கு வேண்டும். ஆமாம். இப்போ இதே விஷயத்தை தானே இவரும் சொன்னார், இதே விஷயம் தானே இவரும் சொன்னார். ஆமாம். அவரும் எங்கே பண்ணார், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு, பழனி கோவில்னு நினைக்கிறேன், கோவிலுக்கு போயிட்டு எனக்கும் தான் முதல்வராக ஆசை இருக்கிறதுன்னு சொன்னார். இவரும் அதுதானே சொன்னார். யாரெல்லாமும் படிக்க தெரியாதவங்கெல்லாம் முதல்வராகலாம்னு நினைக்கும் போது 3 மணி நேரம் தனியா பேசக்கூடிய ஆற்றல் உள்ள திருமாவளவன் ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு தானே இவர் பேசினாரு. அப்ப இவர் நீக்கப்படலாம். இப்ப திருமாவளவன் இதே விஷயத்தை தானே வேற மாதிரி பேசினார், இவர் இன்னொரு மாதிரி பேசினார். அப்போ இப்படி இருக்கும்போது திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும்னு இவர் சொல்லக்கூடிய கருத்தும், நான் முதல்வராக வேண்டும்னு திருமாவளவன் சொல்றது, இவர் சொல்றது அவர் ஓச்சு பண்றாரு. ஆட்சியில் பங்கு இவர் சொல்றாரு, திருமாவளவன் அதை ஓச்சு பண்றாரு. இரண்டாவது வந்து கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு எதிராக கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அரசை வந்து மறைமுகமாக விமர்சித்து திருமா ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நேரடியாகவே விமர்சித்து இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அப்போ எதிர்தரப்புல சொல்றாங்க இல்லையா, அதாவது திருமாவளவன் வந்து டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. டபுள் கேம் ஆடுறாருங்கக்கூடியது உறுதியான விஷயம்தான். ஆனால் கடைசியா யாரு ஜெயிச்சாங்க? திமுக தான் ஜெயிச்சது. திமுக தானே இப்ப கடைசியா ஜெயிச்சிருக்கு.
அப்போ என்ன திருமாவளவன் பிளான் பண்ணார்னா, திமுக இப்போ ஒரு வீக் விக்கெட்டில் இருக்கு, மிரட்டி எடுத்து திமுக எப்படி அதிக பேரம் பேசலாம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் திமுகவில் இவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதனால திமுகவால் இவரை ஓவர் பண்ண முடிஞ்சது. அப்போ நம்ம எதை கவனிக்கணும்? கட்சி நலன், தொண்டர் நலன், கொள்கை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு திருமாவளவனின் சுய நலனுக்காக, அந்த சுயநலனுக்காக இன்னைக்கு கட்சி நலன் என்பது காவு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சமுதாயமும் திருமாவளவனுக்குள்ள தனிப்பட்ட விஷயங்களுக்காக காவு கொடுக்கப்படுகிறது. இதானே உண்மை. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க அந்த சமுதாயத்தை என்னெல்லாம் திட்டணுமோ எல்லாம் திட்டினாங்க. அப்புறம் அவர் அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறேன் ஸ்டாலினுக்கு, கருணாநிதிக்குன்னு அவர் சொல்றாரு. இவரே சொன்னார், இப்போ நம்ம வெளியில் வந்த பேனர் கொடுக்க என்னென்ன 7-8 பயிலுக்கு ரெடியாக இருக்கேன், அதனால நம்ம பேனர் வாடகை கொடுத்து நம்ம உள்ள பணத்தை வாங்கிக்கலாம், அவர் தானே சொன்னார். அப்போ ஒரு பேனர் வாடகைக்கு விடக்கூடியவர் அவர். அப்போது முதலாளி சொல்லுவார், என்ன சொல்லுவார், டே அந்த பந்தத்தில் மேலே கயிறு கட்டுறவன் மேலே வேட்டியை மடித்து கட்டும்போது பார்க்க சரியில்லை, அதனால் அவனை வேலையை விட்டு அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அனுப்பிட்டார். அதனால் வாடகைக்கு விடுறவருக்கு அவ்வளோதாங்க முடியும். அதனால திருமாவளவன் ஒரு பேனர் வாடகைக்கு விடக்கூடியவர் அப்படிங்கக்கூடியது நிரூபணமாகி இருக்கிறது. ரெண்டாவது, அவருக்குள்ள பணபலம், அவருக்குள்ள பல பலத்தில் தான் பல எலெக்ஷன்கள் கூட அவர் தான் கூட இருந்து நடத்தி கொடுத்தார், இவர்களை வெற்றி பெற வைப்பதற்கெல்லாம் வேலை செய்தார்னெல்லாம் அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரையே நாங்கள் வெளியில் தள்ளுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதையும் கூட பெட்டர் பேரம் திருமாவுக்கு கிடைத்திருக்கிறதுனால இது நடந்திருக்கு. இப்போ அவர் என்னென்ன காரணத்தினால் திருமா சிஎம் ஆகலாம், என்னென்ன காரணத்தினால ஆட்சியில் பங்கு வேணும்னு பல காரணங்கள் சொன்னார். அப்போ இந்த காரணங்கள் எதையுமே இப்பொழுது இது விசிக காரணங்களையும் சேர்ந்து புறம் தள்ள போகிறது. நம்ம கேள்விப்பாதான். கண்டிப்பாக. அதனால இந்த நடவடிக்கை என்பது எதிர்பார்த்த நடவடிக்கை. இப்போ இதே பேரம் எதிர்பக்கத்தில் செய்வதற்கு இவர்களுக்கு இது இல்லாத காரணத்தினால திமுக பக்கம் அவர் சாஞ்சிட்டாரு. ரெண்டாவது, திமுகவில் பெரிய அளவில் அந்த பேரமும் செட் ஆகல. நீ இவனை வெளியில் இதில் நான் ஏதாவது ஒன்று பண்ணி தந்துடலாம் அப்படிங்கக்கூடியதில் கேஸ் செட்டில் ஆகிருக்கு. அதனால் சொல்லுவாங்க, இந்த ஜூவில் இருக்கிற பேர்னா சிறுத்தைகள். இப்போ இந்த சிறுத்தைகள்லாம் இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. நாங்கள் எல்லாம் சிறுத்தை அடங்க மாட்டோம், அடங்க இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளவும் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னான்னா, அல்சேஷன் நாய் மாதிரி இப்போ கட்டி போடப்பட்டு விட்டன. இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும் பார்ப்போம், இந்த கட்சியில் இருந்து எங்கள் தலைவர் திருமாவர்களுக்கு முதல்வராவதற்கான தகுதி இருக்கிறது. யாரும் நீ சொல்ல மாட்டாங்க. நீ வேணா சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும் நீ அந்த கட்சியில் எவனாவது கேட்பானா? வாய்ப்பில்லை. எனக்கு கேட்டு இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கிறவனுக்கே இந்த நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பானா மாட்டானா? நிச்சயமாக. அப்போ நீ ஒரு பேனர் வாடகைக்கு விடக்கூடிய ஆள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை திமுக தெளிவாக இன்று உணர்த்தி விட்டது மக்களுக்கு. நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அது பேனர் தான்னு. இது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இதில் வேற ஒரு விஷயமும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வள்ளுவர் விளம்பியது திராவிட அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் கருத்தரங்கத்துக்கு, அதுவும் பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக முனைவர் பொன்னுலிங்கம் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிங்கிறது 27/12/2024 அன்று நடக்க இருக்கிறது. அவர் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கல்லூரி யூஜிசி நிதியில இந்த கல்லூரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இவங்க ஒரு பிரிவினைவாதத்தை சொல்லக்கூடிய விஷயமாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்த முற்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம ஆரிய திராவிட இனவாதம், பிரிவினைவாதம், இதுவும் இதனால இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வெளிப்படும். அதனால இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும். ரெண்டாவது, ஒரு கல்லூரியில அதுவும் ஒரு கல்லூரி ஆசிரியர், அவர் ஒரு முனைவராக இருந்துட்டு எப்படி ஒரு அரசியல் கட்சி சார்பாக இந்த மாதிரியான கருத்தரங்கங்களை நடத்துவதற்கு அவர் அனுமதிக்கலாம், எப்படி இதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார். அதனால உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆளுநருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார்.
இந்த அமைப்புங்கக்கூடியது உண்மையாக தமிழ் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. திரு பொன்னுலிங்கம் அவர்கள் முன்னாடி விவேகானந்தா கல்லூரியில் தமிழ்துறையில் பணியாற்றியவர், ஒரு நல்ல தமிழறிஞர். அதனால் தமிழறிஞர்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்திற்காக குரல் கொடுக்கும் போதாவது தமிழர்களுக்கு, அதான் இந்த அரசை பற்றி நான் அப்படி சொல்கிறது தப்பத்தை என்ன மன்னிச்சுங்க, ஏன்னா இந்த தமிழை ஒழிக்க வந்த அரசு, அதனால் அவங்களுக்கு தமிழறிஞர்களை பற்றின கவலையோ வருத்தமோ இருக்க போகிறதில்லை. அது ஒரு பக்கம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்ஸிங். வள்ளுவருக்கு நீங்கள் எப்படி ஒரு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ண முடியும்? நீங்கள் வள்ளுவம் இங்கக்கூடியது உலக பொதுமுறை எல்லாத்தையும் உள்ளடக்கியது, அப்படி அடக்கியதுங்கிறீங்க. இப்போ திராவிடங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே நீங்கள் வள்ளுவத்தை அடைப்பது என்பது வள்ளுவத்துக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? நிச்சயமாக. முதல்ல. ரெண்டாவது, திராவிடம்னு சொல்கிறீங்களே, இந்த திராவிட கருத்தியல்னா என்ன? அடுத்த கேள்வி வருது இல்லை? இப்போ திராவிட கருத்தியலுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட கருத்தியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வள்ளுவத்தில் இருக்கு? திராவிட கருத்தியல் கள்ளுக்கடையை திறந்தது. ஆமாம். கள்ளுண்ணாமே அதிகாரம் படைச்சார் வள்ளுவர். கண்டிப்பாக. மருந்து அதை போய் பொருட்பாலில் வச்சு கட்டுப்படுத்த விடக்கூடிய இதில் கொண்டு வைக்கிறது. நீட்டே வேண்டாம், காசு வாங்கிட்டு சீட்டு கொடுங்கக்கூடிய கூட்டதும் உங்களுக்கு உள்ளது. சூது ஆடப்படாது அப்படிங்கிறாரு வள்ளுவர். லாட்டரி மார்ட்டினுக்கு யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. வள்ளுவர் சொன்னது பிறன்மனை விழையாமை. பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னு பேசினது யாரு? அண்ணாதுரை. அடுத்தது நீங்க இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் இறை மறுப்பு கொள்கை அப்படின்னாரு. வள்ளுவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே இறை வணக்கத்துல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது என்ன? அவர் பிறவி பெருங்கடல் நீந்துவார். இந்த மறுபிறவி தத்துவத்தை பத்தி வள்ளுவர் பேசுகிறார். இதை திராவிடம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. வள்ளுவருக்குள்ள எந்த விஷயத்துக்கும் நீங்க திராவிடம்னு ஆஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிக்கு எதுக்காவது ஒண்ணுக்காவது ஒத்து போகுங்க இல்லை. அப்போ மோசடியாக நீங்க வள்ளுவருக்கு ஒரு சாயத்தை பூசுகிறீர்கள், அதுவும் ஒரு கல்லூரியில் வைத்து செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அயோக்கியத்தனமா இல்லையா? இப்ப இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல இயேசுநாதரை பற்றிய கருத்தரங்குன்னு சொல்லி நான் இயேசுநாதருக்கு பட்டையும் நாமமும் குங்குமமும் வச்சு நான் ஒரு படம் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே வழக்கப்படுவாங்க. முகமதுக்குள்ள சிலையை வைத்தார்கள்னு சொல்லி நாடு முழுக்க நீங்க கலவரம் பண்ணீங்களே. கண்டிப்பா. ஏன்னா உருவ வழிபாட்டுக்கு எதிரானது இஸ்லாம், அதனால எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு கொள்கையை நீங்க வள்ளுவனுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த மாதிரியான நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டுமா, எடுக்கப்பட வேண்டாமா? இது கருத்தியல் அடிப்படையில். ரெண்டாவது, ஒரு காலேஜ் யூஜிசியிலிருந்து பணம் வாங்கக்கூடிய காலேஜ் எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு பொன்னுலிங்கம் சார் கேட்டிருக்காங்க. நீ எப்படி அப்படி நடத்தலாம்? என்ன இதுன்னா, கவர்னருக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இதுக்கு அனுமதி கொடுத்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது? நீங்க இதை தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுகள் அதோட முடிச்சிருவாங்க. அப்போ இந்த தர்ம விரோத சட்டவிரோத வள்ளுவத்துக்கு எதிரான ஒரு வேலையை வள்ளுவத்தின் பெயரில் செய்த மோசடி செய்தவருக்கு மீது என்ன நடவடிக்கை? ஒன்று டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், இன்னொன்று இட் இஸ் எ கிரிமினல் அட்டெம்ப்ட். வள்ளுவரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்திருக்கீங்க. ஏன்னா உங்க திராவிடத்தின் ஆசான்னு சொல்றது ராமசாமி நாயக்கர். இந்த ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு திருக்குறளை பத்தி சொன்னார். இந்த எந்த திருக்குறளும் இன்னும் மக்களுக்கு பயன்படாத விஷயம். இது சொன்னது ஈவேரா. அப்புறம் அந்த இதை கொண்டு நீங்க அந்த ஆளுக்குள்ள இதை கொண்டு அங்க கொண்டு போடுறது அப்படின்னு சொன்னா இதை இன்னொரு விதத்துல பார்ப்போம். ஈவேரா சொன்னதையும் அண்ணாதுரை சொன்னதையும் கருணாநிதி சொன்னதையும் மக்கள்கிட்ட சொல்லி இதுதான் எங்கள் தத்துவம்னா மக்கள் சாணியை கொட்டி செருப்பால அடிப்பாங்க. இப்போ வள்ளுவத்திலிருந்து எடுத்து அதிலிருந்து எடுத்து இதுதான் திராவிடம்னு சொல்றது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு என்னால பெருமையா தைரியமா
சந்தோஷமா என்னால் எங்கள் அப்பா பேரை சொல்ல முடியும். அதுக்கு பயப்படுறவங்க தான் வெவ்வேறு விஷயங்கள் அதை வளைத்து சொல்வார்கள். எனக்கு வள்ளுவனையோ மனுவையோ கண்ணனையோ இல்லைன்னு சொன்னால் வியாசனையோ எனக்கு முன்னோர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இவர்களை நான் வவுச் பண்ணுறேன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் ஈவேரா சொன்ன தத்துவம் இதுதான், ஈவேரா சொன்ன பெண்ணியம் இதுதான் எங்களது தத்துவம். அவர் திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொல்லியிருக்கார், கண்ணகியை முட்டாப்பம்பிளைன்னு சொல்லியிருக்கார், சங்க இலக்கியத்தில் இருக்கிறவன்லாம் பிச்சைக்கார பையன்னு சொல்லியிருக்கார், தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பறையனும் வள்ளனும் படித்ததுனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்களது கொள்கைன்னு தைரியமா உன்னால கேட்க முடியலம்மா. கேட்க முடியலன்னு சொன்ன ஒண்ணு எங்க அப்பா நிச்சயில நீ போட்டுக்கிறியாப்பா, இது அவமானமான விஷயமா இல்லை? மானம் இருக்கிறவனுக்கு தானே அவமானம் இருக்க முடியும். என்ன இதுல இந்த செய்தியில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த அடிப்படை மான அவமானம் இல்லாத இந்த குரூப்புகள் கையில நிர்வாகம் போய் சேர்ந்தால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதின் வெளிப்பாடு தான் இது. அப்படி ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அவங்க கையில போயாச்சுன்னா எதுவுமே தெரியாது. திராவிடம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது, வள்ளுவம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது. ஆனா இது ரெண்டுக்கும் இவன் தான் இன்னைக்கு மாஸ்டர், முனைவர்னு ஒரு பேரும் போட்டுக்கிறாங்க. இதுதான் தகுதி இல்லாத ஒரு மான அவமானம் இல்லாத ஒரு கையில ஒரு நிர்வாகம் போயாச்சுன்னா அது எவ்வளவு கீழ்த்தரமாக செல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கம்யூனிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர் தான் ஜீவானந்தம், எங்க ஊருக்காரர். ஆனால் ராமாயணத்தை அண்ணாதுரை தப்பாக பேசியவுடன் வீதியில் முதலில் முழங்கியவர் ஜீவானந்தம். கம்யூனிஸ்ட் கட்சி தான், வேற கொள்கை தான். அவரை செவிடன் என்று சொன்னது இந்த கருணாநிதி கூட்டம். கருத்து இல்ல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பொது நியாயம் என்று ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா படிச்சவன்ட்டு இருக்கும், மனசாட்சி உள்ளவன்ட்டு இருக்கும். இது சமுதாயத்திலிருந்து அருகி போச்சு. இதை நாசமாக்குனது இந்த திராவிடம். அந்த திராவிடத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான இது இட் இஸ் ஒரு அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸுக்கே விரோதமானது. இவன் சொல்லுவான் ஹிந்துத்துவாவும் ஆர்எஸ்எஸும் மோடியும் கல்வி திட்டத்தை காவியாக மாற்றியது. இப்ப எவன்டா இப்ப வள்ளுவருக்கு இந்த புது ஐடென்டிட்டி கொடுத்தது? நீ என்னெல்லாம் கேப் மாதிரித்தரம் முளை மாதிரித்தரம் பண்றியோ இதெல்லாம் அடுத்தவன் மேல பேசுறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியின் ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு காரணமாக நான் பார்க்கிறேன். திரு பொன்னுலிங்கம் அவர்கள் போராளியும் கூட, தமிழ் ஆராய்ச்சி தமிழ் வாத்தியாருங்கிறதையும் கூட தொடர்ந்து நம்ம ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் நடவடிக்கைகளில் முன்னாடி மதுராந்த சாமிஜி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைதன்யானந்த சாமிஜியோடெல்லாம் இன்னும் அசோசியேட் பண்ணி பல விஷயங்கள் செய்து வருகிறார். பல தமிழறிஞர்களை ஊக்குவித்து வருகிறார். அந்த அமைப்பை ரொம்ப திறம்பட நடத்தி வருகிறார். இன்னைக்கு இந்த இஷ்யூவை அவங்க எடுத்திருக்காங்க. வள்ளுவத்திற்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, தேசியத்துக்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல, அப்படி பல அமைப்புகள் இருக்காங்க. நீங்க எல்லாம் இந்த வள்ளுவத்திற்கு எதிரான மோசடியை தடுப்பதற்கு திரு பொன்னுலிங்கம் சார் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதானியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன நிறைய விதவிதமான போராட்டங்களை தேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர், நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்னைக்கு ரொம்பவும் கீழ்த்தரமாக இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்லிமெண்ட் வளாகத்திலேயே நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பிரதமரையும் அதானியையும் வைத்து பாராளுமன்ற வளாகத்தில் 2 பேர் 2 மாஸ்க், ஒன்று மோடி இருக்கிற மாதிரியான மோடியோட முகத்தில் உள்ள ஒரு மாஸ்க், இன்னொன்று அதானி முகத்தில் உள்ள ஒரு மாஸ்க், 2 பேரை அணிந்து கொள்ள செய்து
அவங்க 2 பேரையும் கை கொடுக்க வைத்து கொண்டு அதுக்கு அவரது பார்லிமெண்ட் வளாகத்தில் இப்படி நடத்தி வருவது மாதிரி ராகுல் கூட வருகிறார் அவங்களோட. அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டு இன்னைக்கு அந்த ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தெலுங்கானா அசம்பிளிலையும் கூட பிஆர்எஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் ரேவந்த் ரெட்டியும் அதானியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோக்களை உள்ள டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி அதானி மோடி போடு டிஷர்ட்டுகளை இணைந்து அதில் வந்து இவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கக்கூடிய மாதிரியான வாசகங்கள் இந்தியில் எழுதி அதை இதனால் வளர்ச்சி வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளோடு உள்ள டிஷர்ட்டுகளை அணிந்து சென்றிருக்கிறார்கள். இது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பிஜேபி என்ன பண்ணணும் இந்த நேரத்தில், இந்த போராட்டம் நடத்துவதற்கு சோரஸ் எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட்டை போடணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இப்போ இதே மாதிரி பார்டெண்டர் வேஷம் போட்டு இவங்க ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் கட்சி? யோசிச்சு பாருங்க. ரொம்ப நேரம் இருக்காது. சரி, கோர்ட்டில் தப்பு பண்ணிட்டு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒரு வேஷத்தை போட்டு ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டில் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன இருக்கும்? பேப்பர்களில் என்ன எழுதியிருப்பான்? ஐயோ, பாராளுமன்றத்தின் மாண்பை கெடுத்து விட்டார்கள். ஏன்டா இப்போ மாண்பு கெடலையா? இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ராகுல் அண்ட் கோவுக்கு இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதற்கு வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கறது அப்படிங்கக்கூடியதை இவங்களுக்கு ஃபண்டு பண்ணக்கூடிய ஏஜென்சி தானே இந்த பேப்பர்களுக்கும் ஃபண்டு பண்றான். இதனால தான் என்னன்னா இவன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை செய்து வருகிறார்கள். அதனால இதுல குற்றவாளி என்பவர் ராகுல் என்பதை விட இது அந்த குற்றம் செய்வதற்கான எல்லாவனுக்கும் துப்பு கொடுக்குறாங்க. அதுல ஒரு ரோலை ராகுல் பிளே பண்றாரு. அவ்வளோ பாராளுமன்ற மாண்பு அப்படி பேசி போடலாமா, இப்படி பேசி போடலாமான்னு இந்த இந்து பேப்பர்னு ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அது மாதிரி 2-3 பையலு வந்து இந்த இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எவனாவது இதுக்கு பற்றி வாயை திறந்தானே? ஒரு பையனும் வாயை திறக்கலையே. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்னா பிஜேபிக்காரங்க ஒரு பேனரை போட்டு போகணும். சோரஸ், சோனியா, ராகுல் காந்தி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலையும் இவங்களும் போய் ஆரம்பிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆனால் அது என்ன, இது ஒரு உணர்ச்சியில் ஒரு கட்சி செய்யலாம். ஆனால் இந்த செய்கிறதுல என்ன ஒரு மோசமான விளைவு வரும்னா, அசம்பிளி பார்லிமெண்ட் இதெல்லாம் மீனிங்ஃபுல் டிபேட் நடக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள தெரு அரசியலை கொண்டு பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் விடக்கூடாது. அதனால இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு செய்ய தெரியாமல் ஒன்றும் இல்லை. இந்த கண்ணியத்தை இந்த மாதிரியான எலெக்டட் பாடியில் மெயின்டைன் பண்ணணும்னு பிஜேபி நினைப்பது என்பது உண்மைக்குமே நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, அதானிக்கு இதுக்கும் சரி, அப்போ நீங்கள் வந்து இவர் தடுத்திருக்கார், நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் சத்தம் போட்டியே. இப்போ இந்த சசி தரூர்னு ஒருத்தர் வந்து எதிர்கட்சி பேசவே படாதா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ரேவந்த் ரெட்டிக்கு இந்த நியாயத்தை இப்போ இந்த சசி தரூர் சொல்லுவார்? சொல்லணும்ல. ஏன்டா சபையை நடத்த விடு, நாம தான் பார்லிமெண்ட்ல போட்டு போனோம்ல, அதே மாதிரி இவன் இன்னொன்று போட்டு வர்றான், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பேசணும்ல பொது நியாயத்தை. கண்டிப்பாக பேசணும். அப்போ பார்லிமெண்ட்ல இன்னைக்கு இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு நாட்டில். எந்த பார்லிமெண்ட் செஷன்லயும் எந்த ஒரு டிபேட்டும் நடக்கக்கூடாது. என்ன டிபேட் நடந்ததுன்னா காங்கிரஸ் என்ன எக்ஸ்போஸ் ஆகும். பார்லிமெண்ட்டையே முடக்கு. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் அந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக தானே அர்த்தம். நிச்சயமாக இந்த மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தானே அங்க மக்களவை இருக்கு, மாநிலங்களவையும் அதுக்காக வேண்டி இருக்குல்ல. அப்ப இதை முடக்குவேன் என்பதை தான் எனக்குள்ள இதுதான் ஒரு அப்போசிஷனுக்குள்ள வேலை அப்படின்னா, இதுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு கூடிய பொறுப்பு தேவையே இல்லையே. அந்த பார்லிமெண்ட்டே நீ நடத்த விடலை, அப்புறம் எதுக்கு உனக்கு லீடர்ஷிப் வேணும்? நீ தான் அதுக்கு தான் நடத்தவே கூடாதுன்ட்டியே. இது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல். இது முதல் முறையாக இல்லை, இதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறார்கள். நீங்க
குரூஷியல் இஷ்யூ எப்போ வருமோ பார்லிமெண்ட்ல. இப்போ இந்த முடக்கத்துக்கு பின்னணியில் என்னன்னு நினைக்கிறீங்க? பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல், இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு விடக்கூடாது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ஸோ அதனால இவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும். சைனா அந்த எல்லைப்புற பஞ்சாயத்து முடிவுக்கு விட்டது. ஸோ இது அடுத்த ஒரு இஷ்யூ. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய, இப்போ கனடா இந்த மாதிரியான நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துடக்கூடாது. இது பேச்சுக்கு வந்தது அப்படின்னா மக்களுக்கு இவர்களுக்குள்ள பயங்கரவாத விஷயங்கள் போகும். மகாராஷ்டிராவில் மாபெரும் பிஜேபி வெற்றி, ஹரியானாவில் பாஜக வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒட்டி உள்ள விஷயங்கள் எதுவும் ஹைலைட் ஆகிடக்கூடாது. அப்போ இதை செய்யணும்னு என்ன பார்லிமெண்ட்டை முடக்கிடு. மம்தா பானர்ஜி அங்கே பங்களாதேஷில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை நாங்கள் அதில் எழுப்புவோம். ஏன்னா அவங்க பங்களா அப்படின்னு அவங்க மொழி இதில் பார்லிமெண்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது. அந்தம்மா எதுக்காக அந்த அறிக்கையை விட்டாங்க? எப்படி இவன் நடத்த விட மாட்டான்னு தெரியும். அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு இந்துக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு அந்த அம்மா ஒரு ஸ்டண்ட் அப்படி அடிச்சது. அந்த அம்மா என்ன சின்சியரா? இவ்வளவு எவ்வளோ இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், இவங்க ஊர்லயே கொல்லப்பட்டாங்களே சொல்றேன். இப்ப இதே நேரத்துல காங்கிரஸ்காரன் இதை வச்சா, அப்ப 2 பேருக்கு லாபம். ஆனா 2 பேரும் வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்படியே ஒரு பாவலா காட்டுறது. இந்த மாதிரியாக மக்களை ஏமாற்றுவது, மக்களை திசை திருப்புவது, இதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் கீழே போவாங்க அப்படிங்கக்கூடியது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நான் பார்க்கவில்லை. இது தொடர்கதையாக கொண்டிருக்கிறது. 2வது, இப்போ 15ஆம் தேதி டிசம்பருக்குள்ள ராகுல் காந்திக்குள்ள சிட்டிசன்ஷிப்பை பற்றின ஒரு நிலைப்பாடை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள், வாய்தா வாங்க போகிறார்களா, இல்லைன்னா இவர்களும் இதை வைத்து அரசியல் செய்ய போகிறார்களான்னு 15ஆம் தேதி டிசம்பர் வந்தால் தெரியும். அப்போது சிட்டிசன்ஷிப் இஷ்யூ ஆஃப் ராகுல் ஷுட் பி செட்டில்டு. இப்போ வேற ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குங்கக்கூடியது தெரிய வந்ததுன்னா அந்த நேரத்தில் இப்போ கவர்மெண்ட் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா எம்பி பதவி போகும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா இது எல்லாத்தையும் வச்சு நாடு முழுக்க கலவரம் செய்வதற்கு அங்கே உள்ள ஜிகாதி, இடதுசாரி நக்சல், அதே மாதிரி ஆன்டி கார்பரேட்னு ஒரு கூட்டம், என்விரான்மெண்ட் குரூப்னு ஒரு கூட்டம், இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அதையும் ராகுல் காந்தி வெளியில் தந்தது பார்த்தியா, அப்போசிஷன் பார்ட்டி லீடரே இவர்கள் வெளியேற்றி விட்டார்களே அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை செட் பண்ணுவதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னோட அபிப்பிராயம். பிஜேபி என்னை பொறுத்தளவில் இதுக்கு பதில் சொல்வதை விட பார்லிமெண்ட்ல செய்யக்கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள மரியாதையை நாம் கொடுத்து ஆக வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம். பார்லிமெண்ட் தவிர வெளியில சோரஸ் சோனியா, சோரஸ் ராகுல், அதே மாதிரி அவங்க ஜிகாதிகளோட இவங்களோட கூட்டம் நிற்கிறது, இந்த மாதிரியான போஸ்டர்களை நாடு முழுக்க ஓட்டணும். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு என்னன்னா பதில் சொல்லக்கூடாது. வீரத்துறை அடிக்கடி சொல்லுவார், இல்லை என்னடா அவன் தான் எப்போவுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான், நீ தான் பதில் சொல்லணும்னு. அவன் ஹெட்மாஸ்டர், நீ என்ன ஸ்டூடெண்ட்டா, நீயும் 10 கேள்விகள் ரம்பர். அதே மாதிரி பிஜேபி இந்த மாதிரி பதில் தாக்குதலை நாடு முழுவதும் தீவிரப்படுத்தியாச்சுன்னா தான் இந்த மாதிரியான பார்லிமெண்ட்டை அவமானப்படுத்தக்கூடியது, மக்களை அவமானப்படுத்தக்கூடியது, மக்களுக்கு துரோகம் செய்யறது, பார்லிமெண்ட்டை நடத்த விடுறதுல என்ன அர்த்தம்? இட் இஸ் ஈக்குவல் டு தட் யூ ஆர் கமிட்டிங் அ கிரைம் ஆன் த பீப்புள். அவன் எதுக்கு ஒன்று எலெக்ட் பண்ணான்? அவன் பிரச்சனையை பேசுவதற்காக எலெக்ட் பண்ணான். உனக்கு இஃப் யூ வாண்ட் டு செட்டில் சம் ஸ்கோர்ஸ் லீகலி உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போ. இல்லை உனக்கு கையில் இப்படி ஒரு ப்ரூஃப் இருக்கு, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு ஆன்சர்னா யூ பிளேஸ் த ப்ரூஃப் பிஃபோர் த கோர்ட். சும்மா ஹிட் அண்ட் ரன் என்ன எவ்வளோ நாள் தான் இதை சகிச்சுக்க முடியும்? அதனால இது காங்கிரஸ் இஸ் டூயிங் அ கிரைம், நாட் ஓன்லி கிரைம், இட் இஸ் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு ரேவந்த் ரெட்டிக்கு விஷயத்தில் ஒரு பயல் இன்னைக்கு நியாயத்தை பற்றி ஒரு பயல் இன்னைக்கு பேசுவதற்கு முன் வரவில்லை.
அதனால இந்த போராட்டத்திற்கும் சோரஸுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றின ஒரு விவாதத்தை தேசம் முழுவதும் நம்ம நடத்துவது என்பது இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது. இது ஏதோ இன்னைக்கு அம்பானியும் மோடியுமா, நாளைக்கு இன்னொரு பேரை சொல்ல போகிறான். திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டூ. ஏன்னா எக்காரணம் கொண்டும் பவருக்கு வரப்போறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அந்த நாட்டை ஒழிச்சிட்டு போயிடணும். இதுதான் காங்கிரஸுக்குள்ள திட்டமாக தெரிகிறது. இது முறியடிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.